வேதம் சொல்லுது, ஒருவன் கூட அவர்கள் கோத்திரத்தில் பலவீனமாக இருந்தது இல்லைன்னு. எப்படி இது சாத்தியம்? ஒரு 50 பேர் இருந்தான்னா அதில் 5 பேர் வியாதியாக இருப்பான். 20-30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவர்கள் ஒருவன் கூட வியாதியாக இருந்தது இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. எப்படி அது இருந்திருக்க முடியும்? எப்படி இருந்திருக்க முடியும்னா, அதுக்கு தான் பாருங்க, வெறும் ரத்தத்தை சிந்தி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூச சொல்லலை, அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிட சொன்னார். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன்னு வைங்க, நான் தான் மோசே, நீங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. நான் சொல்றேன், கிளம்புங்க, தடி எடுத்துங்க, ஷூவை மாட்டுங்க, சட்டையை மாட்டுங்க, கிளம்புவோம் அப்படின்னா, நான் பிரசங்கம் பண்ணி இறங்கினோடனே எல்லாம் நான் வந்து சூழ்ந்துக்கிங்க. எங்கள் தாத்தா முடியாமல் இருக்கிறாருங்க, கிளம்புனா எப்படிங்க? எங்கள் அம்மா வேற, அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்கள என்ன விட்டுட்டா போகிறது எப்படி? இது எங்கள் மாமா ஒருத்தர் கை கால் வராமல் இருக்கிறாரு, அவரை அடிச்சே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவர் அப்படியே முடங்கு படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறதுங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்லேயும் வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறது? கிளம்புன்றீங்களே, ஷூவை மாட்டேன்றீங்க, சட்டையை மாட்டேன்னு. இவங்களுக்கு சட்டையே மாட்ட முடியாதுங்களே, படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எப்படி சட்டையை மாட்டி தூக்கிட்டா போக முடியும்? இல்லை பஸ் வச்சு, இல்லை யுக்ரைன்லேருந்து கொண்டாந்த மாதிரி பிளேன் வச்சு கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கிடையாது. ஒரு சைக்கிளில் கூட வச்சு தள்ளிட்டு போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காலம். எப்படி கொண்டு போகிறது? இவ்வளவு பேர் முடியாமல் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் பலவீனர்களாக இருக்கிறாங்களே, நொந்து போயிருக்கிறாங்களே, போகக்கூடிய நிலையில் இல்லையே, என்ன பண்ணுவோன்னு கேட்டிருப்பீங்க. அப்போ எப்படி அவ்வளோ பெரிய கிளப்பி வெளியே கொண்டு வந்தார்? நான் சொல்கிறேன், அன்னைக்கு அந்த ரத்தத்தை சிந்தி வெளியே தெளிச்சாங்க. அதன் மூலமாக சங்கார தூதன் அவளை கடந்து போனான். மரணம் அவள் வீட்டுகளுக்கு வரவில்லை. அதெல்லாம் பார்த்தாங்க. அவங்க உள்ளத்தில் விசுவாசம் வந்துருச்சு, கிளம்பிட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை எடுத்து அதை எடுத்து புசிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதை புசிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதுக்குதான் சாப்பிட்டுட்டு கிளம்புன்றாரு. சாப்பிட்டுட்டு கிளம்புறது அன்னைக்கு அவர்களுக்கு ஆரோக்கியமும் பலனும் வர்றதுக்கு மட்டும் இல்ல, இனி வரப்போகிறவர்களுக்கு இயேசு வந்து எப்படி மரித்து கல்வாரி சிலுவையின் மூலமா ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்குறது மட்டும் இல்ல, அவர் அடிக்கப்பட்டதன் மூலம், நொறுக்கப்பட்டதன் மூலம், அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் மூலம், அவருடைய தழும்புகள் மூலம் நமக்கு தெய்வீக சுகமும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக, நம்முடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அதிலிருந்து வருகிறது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக தான் அவர்களை சாப்பிட சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு சிலுவையின் மூலமாக சுகம் ஆரோக்கியம் கிடைக்காதுன்னா அவர்கள் அன்னைக்கு சாப்பிட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க?